மூத்த வழக்கறிஞர் பராசரன் 75 ஆண்டுகள் பணியில் இருந்து வருவதை கௌரவிக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் மற்றும் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் பவள விழா நடைபெற்றது. வழக்கறிஞர் பணியில் இருந்து சிறந்த முறையில் விளங்கி அயோத்தி ராமர் கோவில் வழக்கை வாதாடி வென்று கொடுத்த மூத்த வழக்கறிஞர் பராசுரனை பாராட்டி மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கியது. அவரது பணியை கௌரவிக்கும் பவள விழா உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் முன்னிலையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுந்தரேஷ், நரசிம்மா, விஸ்வநாதன், மகாதேவன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஸ்ரீவஸ்தவா, சுரேஷ்குமார், ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ராமன், சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் பிரபாகரன், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் மன்ற தலைவர் அமல்ராஜ், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் துணைத் தலைவர் கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதியின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. There was a very apt quotation by Narasimha. Ravichandro Ganavrucha Nadi Gavasya Sajjana. Ete para Upakaraya Puvi Daivena Nirmita. That is what he quoted. And I see before me on either side only Sajjans. Sajjans are those who do that which is good for the country and the society. They don't bother with themselves. These are judges of the highest court, the Supreme Court, the highest court in the state, the High Courts, which is not subordinate to the Supreme Court. All of them a fraternity of judges. The Supreme Court is only a constitutional appellate court against the High Court. வழக்கறிஞர் தொழிலில் 50 வருடங்கள் கடப்பதே ஒரு மிக சிறந்த ஒரு முயற்சி. ஆனால் வழக்கறிஞர் தொழில் 75 ஆண்டுகள் முடிப்பது என்பது இந்தியாவிலேயே 1 அல்லது 2 மூத்த வழக்கறிஞர்கள் தான் நிறைவு செய்திருப்பார். ஐயா பராசரன் அவர்கள் சட்டத்திற்கும் நாட்டிற்கும் இந்த நீதித்துறைக்கும் பல பங்களிப்புகளை ஆற்றியிருக்கின்றார். இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக, இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாக, ராஜ்யசபா எம்பியாக, தமிழகத்தின் அட்வொகேட் ஜெனரலாக பல பதவிகளை வகித்து பல வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திலும் பல உயர்நீதிமன்றங்களிலும் அவர் வாதிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களும், இந்தியாவின் பார் கவுன்சில் துணைத் தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு பிரபாகரன் ஐயா அவர்களும், தமிழ்நாடு பார் கவுன்சிலின் துணைத் தலைவர் திரு வேலு கார்த்திகேயன் அவர்களும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்து இந்த மாபெரும் விழாவை நடத்தியுள்ளனர். இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால், ஐயா பராசரன் அவர்கள் பல முக்கிய வழக்குகளில் ஆஜராகி இருந்தாலும் அயோத்தியா ராமர் கோயில் வழக்கிலும் சபரிமலை வழக்கிலும் நம் நாட்டின் பாரம்பரியத்தை பற்றியும் நம் இந்து மதம் மட்டும் அல்லாமல் நம் நாட்டின் சிறப்பை பற்றியும் அவர் அந்த வழக்குகளில் 90 வயதை கடந்து வாதாடினார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்தது நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரிடமும் ஒரு வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது.